நீட் மற்றும் நெட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் அந்த தேர்வுகளை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் சுபோத் குமாரை மத்திய அரசு நீக்கம் செய்துள்ளது. அந்த பொறுப்பிற்கு இந்திய வர்த்தக மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் பிரதீப் சிங் கலோரா தற்காலிகமாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இரண்டாயிரத்து 24-25 கல்வியாண்டு முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கான முதுநிலை நீட் தேர்வு இன்று நடைபெற இருந்த நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. போட்டித் தேர்வு முறைகேடு தொடர்பாக பல்வேறு புகார்கள் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரை சிபிஐ விசாரிக்க மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. நீட் முறைகேடு விவகாரத்தில் தனி நபரோ அல்லது அமைப்போ யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் காலை 9:15 மணிக்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் காலை 9:15 மணிக்குள் வராத பட்சத்தில் ஊழியர்களுக்கு அரை நாள் சாதாரண விடுப்பு அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழியர் ஒரு குறிப்பிட்ட நாளில் அலுவலகத்திற்கு வர முடியாவிட்டால் அதை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், இரும்பு உள்ளிட்ட அனைத்து வகையான பால் கேன்களுக்கு ஒரே வகையான 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். அதே சமயம் ரயில் நிலையங்களில் பயணிகள் ஓய்வெடுக்கும் அறை, பிளாட்ஃபார்ம் டிக்கெட் உள்ளிட்டவைகளுக்கு ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பெட்ரோல், டீசலை ஜிஎஸ்டி வரி விதிப்பின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்பதுதான் மத்திய அரசின் விருப்பம் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அவற்றை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வருவதற்கான முன்னேற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டதாக கூறிய அவர், அவற்றின் மீது எந்த விகிதத்தில் ஜிஎஸ்டி விதிப்பது என்பதை மாநிலங்கள் ஒன்று கூடி முடிவு செய்ய வேண்டும் என்றார். திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 8 கிலோ உடல் எடை குறைந்திருப்பதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட நாளில் கெஜ்ரிவால் 70 கிலோ எடை இருந்ததாகவும் ஜூன் 22ஆம் தேதி 62 கிலோவாக எடை குறைந்திருப்பதாகவும் ஆம் ஆத்மி கவலை தெரிவித்திருக்கிறது. ஹரியானாவிலிருந்து தண்ணீர் திறக்க வலியுறுத்தி நடைபெறும் டெல்லி அமைச்சர் அதிஷியின் உண்ணாவிரத போராட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உண்ணாவிரத பந்தலில் இருந்தவர்கள் சிலர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கர்நாடகாவில் பாலியல் வீடியோ வழக்கில் கைதான பிரஜ்வால் ரேவண்ணாவின் சகோதரர் சூரஜ் ரேவண்ணா மீது ஓரின சேர்க்கைக்கு கட்டாயப்படுத்தியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பொன்னை வீட்டிற்கு வேலை கேட்டு வந்தவரிடம் தன் விருப்பப்படி ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டால் அரசியலில் பெரிய ஆளாக்கி விடுவேன், இல்லை என்றால் கொன்று விடுவேன் என சூரஜ் மிரட்டியதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பயங்கரவாதிகள் ஊடுருவல் தடுப்பு நடவடிக்கையாக உரி பகுதியில் இந்திய ராணுவத்தினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். உரி பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோடு வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவ முயன்றதை பாதுகாப்பு படையினர் முறியடித்தனர். இருப்பினும் அப்பகுதியில் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். விஷச்சாராய முறிவு மருந்தின் பெயரை புரிந்து கொள்ளாமல் எதிர்க்கட்சி தலைவர் குழப்புவதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் சாடியுள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மருத்துவ நிபுணர் எடப்பாடி பழனிசாமி புதிய மருத்துவ சிகிச்சையை கண்டுபிடித்து கூறினால் அதனை பின்பற்றலாம் எனவும் கிண்டலாக தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்தவர்களின் உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்து ஜூன் 20ஆம் தேதி கையிருப்பில் இருந்ததற்கான ஆதாரத்தை வெளியிட முடியுமா என அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். வீண் விளம்பரத்தை தொடராமல் எதிர்க்கட்சியின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் கேட்டு உயிரை காக்கின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார்.
கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய மரணங்களுக்கு பின்னணியில் அண்ணாமலையின் சதி இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், புதுச்சேரியிலிருந்துதான் சாராயம் வந்ததாக கூறப்படும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி பதவி விலகுவாரா என கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து போராட்டம் நடத்திய பாஜகவினர் கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழகத்தில் சாராயம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் புழக்கம் முற்றிலும் ஒழியும் வரை தொடர்ந்து போராடுவோம் என குறிப்பிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் பிடித்து ஆபத்தான நிலையில் இருந்தவர்களில் 5 பேரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்தார். மேலும் சாராயம் குடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்த 55 பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேளைக்கு 600 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை மருந்து மாத்திரைகளை வெளியிலிருந்து வாங்கச் செல்வதாக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் மீது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் புகார் அளித்தனர். பாதிக்கப்பட்ட 17 பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களின் உறவினர்கள் மருத்துவமனை மீது புகார் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் பருகி சிகிச்சை பெறுவோரில் 30 பேர் முழுவதுமாக குணமடைந்திருப்பதாக அம்மாவட்ட அரசு மருத்துவமனை டீன் நேரு தெரிவித்துள்ளார். ஆபத்தான நிலையில் இருந்தோரின் உடல்நிலை மெல்ல மெல்ல சீரடைந்து வருவதாகவும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாகவும் டீன் விளக்கமளித்துள்ளார். தமிழக மீனவர்கள் விஷயத்தில் மத்திய அரசு பாராமுகமாக செயல்படுவதாக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்துக்கு பதிலளித்து பேசிய அவர், தமிழக மீனவர்களின் படகுகளை இலங்கை அரசு நாட்டுடைமையாக்கும் செயலில் ஈடுபடுவதால் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து வருவதாக கூறினார். கள்ளக்குறிச்சி விஷசாராய பலி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கேள்வி எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். விவாதம் நடத்த சபாநாயகர் அப்பாவு அனுமதி மறுத்ததாக கூறி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரத்தில் குற்றச்சாட்டை நிரூபித்தால் பொது வாழ்விலிருந்து வெளியேறுவதாக ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். நிரூபிக்க தவறினால் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ஆகியோர் அரசியலிலிருந்து விலகுவார்களா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த 29 பேரின் குடும்பத்தினருக்கு பாஜக சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக பாஜக சார்பில் 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களை தடுக்க தவறியதாக கூறி தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதோடு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். சில இடங்களில் பாஜகவினர் போலீசாரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்களை தடுக்க தவறியதாக கூறி கோவையில் போராட்டம் நடத்த முயன்ற பாஜகவினரை அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி போலீசார் கைது செய்தனர். மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடத்த பாஜக தொண்டர்கள் குவிந்த போது போலீசார் கைது செய்தனர். போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு அண்ணாமலை வருவதற்கு முன்னதாகவே கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 3 விதமான ஓட்டெடுப்புகள் நடத்தப்பட்டு மேற்கு வங்க மாநிலம் உருவானதாக தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற மேற்கு வங்க மாநிலம் உருவான தின விழாவில் பேசியவர், நேதாஜியின் படையில் அதிக தமிழர்கள் சேர்ந்து விடுதலைக்காக போராடியதாக புகழாரம் சூட்டினார்.
சட்டப்பேரவையில் பாஜகவை விமர்சித்து நீண்ட நேரம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜை துறை சார்ந்து மட்டும் பேசுமாறு சபாநாயகர் அப்பாவு கண்டித்தார். பால்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்திற்கு பிறகு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதில் உரையாற்றினார். அப்போது அவர் பாஜகவை விமர்சித்து பேசியதால் பொதுக்கூட்டத்தில் பேசுவது போல பேரவையில் பேசக்கூடாது என சபாநாயகர் கடிந்து கொண்டார். ரயில்களை பராமரிப்பதில் ரயில்வே துறை அலட்சியம் காட்டுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம் தெரிவித்துள்ளது. தஞ்சாவூரைச் சேர்ந்த சுந்தர விமலநாதன் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வடமாநில ரயில்களில் புதிய நவீன பெட்டிகள் பொருத்தப்படுவதாகவும் தமிழகத்தில் ஓடும் ரயில்களில் ஓட்டை உடைசல் பெட்டிகள்தான் இணைக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகனின் பேச்சால் சிரிப்பலை எழுந்தது. வேளாண் துறை மீதான பதிலுரையில் பேசுவதற்காக எழுந்த அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பச்சை துண்டு அணிந்திருந்தார். அதை கண்ட அமைச்சர் துரைமுருகன் ஒரு பையில் பச்சை துண்டை போட்டு அனைத்து MLAக்கள் டேபிளிலும் வைத்து விடுமாறு தனக்கே உரிய பாணியில் பேசினார். கடந்த 3 ஆண்டுகளில் 5812 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் கோவில் நிலங்களை ஆக்கிரமித்ததாக 17,450 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன 1424 சிலைகளில் 273 சிலைகள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கே காங்கிரஸ் திமுக கூட்டணி வழிகாட்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். விழுப்புரம் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் திமுக கூட்டணியில் 25 ஆண்டு காலம் குத்தகைக்கு காங்கிரஸ் இருப்பதாக கூறிய எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலளித்து பேசினார். மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு அரசு சார்பில் இடம்பெற வேண்டிய கோரிக்கைகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு நேரில் வலியுறுத்தினார். மாநில நிதியமைச்சர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றவர் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே 4வது இருப்பு பாதை அமைத்திட கோரிக்கை விடுத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அலுவலகத்திற்குள் புகுந்து பத்திரிகை ஆசிரியரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே சமூக மாற்றம் என்கிற பெயரில் மாத பத்திரிகை நடத்தி வரும் பசவராஜ் அலுவலகத்திற்கு வந்த மர்ம நபர் விலாசம் கேட்பது போல பேச்சு கொடுத்து திடீரென அரிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டினார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென்று கருமேகம் சூழ்ந்து கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற பெண்ணிடம் CSR பதிவு செய்வதற்கு பெண் காவல் ஆய்வாளர் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்பது போன்ற ஆடியோ வெளியாகியது. காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த திவ்யா என்பவர் குடும்ப பிரச்சனை காரணமாக மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றார். சேலத்தில் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற கணவர் பிழைக்க மாட்டார் என மருத்துவர் கூறியதால் மனமுடைந்த மனைவி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் பெண்ணின் உறவினர்கள் அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவாகரத்தால் கணவன் மனைவி பிரிந்த நிலையில் தாயின் கட்டுப்பாட்டில் உள்ள மகளின் பிறந்தநாள் விழாவை குடும்ப நல நீதிமன்றம் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த தம்பதியினருக்கு திருமணமாகி 4 வயதில் பெண் குழந்தை உள்ள நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக விவாகரத்து பெற்றனர். சென்னையில் தனது அலுவலக ஊழியர் தாக்கப்பட்ட சம்பவத்தின் மியூட் செய்யப்படாத CCTV பதிவை கேட்டு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். 2021ஆம் ஆண்டு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தனது அலுவலக ஊழியரை அதிகாரிகள் தாக்கியது தொடர்பாக வழக்கறிஞர் ஷாஹிர் ஹுசைன் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பாக அவருக்கு மியூட் செய்யப்பட்ட பதிவுகள் கொடுக்கப்பட்டிருந்தது.
தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே நிலக்கரி ஏற்றிச் சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அங்கு சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிக பாரம் காரணமாக நடு ரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான லாரியை போலீசார் கிரேன் மூலம் மீட்டதை அடுத்து போக்குவரத்து சீரானது. இதில் விபத்தில் காயமடைந்த லாரி ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் மது போதையில் தனியார் கல்லூரி பேருந்தை ஓட்டிச் சென்ற ஓட்டுநரை மாணவரின் பெற்றோர் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அப்துல் ஹக்கீம் கல்லூரியின் பேருந்து ஓட்டுநரான ஹாஜி பாஷா கல்லூரி மாணவர்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும் போது குடிபோதையில் பேருந்தை ஓட்டியதாக கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சாலையில் மின்கம்பி திடீரென அறுந்து விழுந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். பழுதான மின்கம்பம், தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் அவற்றை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பகுதியில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் வீடு திரும்ப முடியாமல் பள்ளி மாணவ மாணவிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நீண்ட நேரம் கழித்து வந்த மாநகர பேருந்துகளில் மாணவர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஏறும் சூழ்நிலை இருப்பதால் கூடுதலாக பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியில் காவலாளியை கத்தியால் தாக்கி செல்போனை பறித்த மர்ம நபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஒரகடத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் பட்டறைவாக்கம் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அவரை விரட்டிச் சென்று தாக்கியதில் அவரது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. தென்காசி அருகே 3ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை 10க்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் கடித்து குதறியதில் அவர் படுகாயமடைந்தார். அச்சன்புதூரைச் சேர்ந்த மனிஷா என்பவர் தனது வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு சுற்றி திரிந்த தெரு நாய்கள் சிறுமியை கடித்து தோட்டத்திற்கு இழுத்துச் சென்றது. தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், தனியார் பால் நிறுவனங்களைப் போல் ஆவின் நிறுவனத்தில் நவீன உபகரணங்கள் மற்றும் மாற்றம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சத்தியமங்கலத்தில் பயிரிடப்படும் செவ்வாழை உள்ளிட்ட 10 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் வேளாண்மைத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது முக்கணியின் உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய மேலும் 1 மாத கால அவகாசம் கேட்டு சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். 420 நாட்களாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக 221 பேரிடம் நேரடி சாட்சியங்கள் பெற்று 31 பேருக்கு மரபணு சோதனை செய்யப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பேருந்து நிலையத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 500 கிலோ எடை உள்ள அழுகி போன பலாப்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி கைலாஷ்குமார் தலைமையில் ஆய்வு நடைபெற்ற நிலையில் அழுகிய பலாப்பழம் வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோவில் அறங்காவலர்கள் தேர்தலை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கோவில் அறங்காவலர்கள் தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என கூறி தேவஸ்தான உறுப்பினர் ஜெயராஜகோபால் தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. 1995ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க மறுத்த அரசின் உத்தரவு செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1995ஆம் ஆண்டுக்கு முன்னர் உள்ள ஊதிய விகிதத்தை தங்களுக்கும் வழங்க கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் கால வரம்பு நிர்ணயிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது என கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட வழக்கில் 2 பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களின் அடையாள அணிவகுப்பு நடத்தாமல் பாதிக்கப்பட்ட சிறுமியின் முன்னுக்கு பின் முரணான சாட்சியத்தை வைத்து தண்டனை விதிப்பது சரியாக இருக்காது என நீதிமன்றம் தெரிவித்தது. சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டு ரம்மியமாக காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்தனர். ஏரிக்கரை, அண்ணா பூங்கா போன்ற பகுதிகளில் பனிமூட்டத்தை ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பெரிய மலையில் உள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் கோவிலில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆந்திராவைச் சேர்ந்த பக்தர்கள் வீடியோ மூலமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். காத்திருப்பு அறையில் மின் விசிறி, குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு வசதியும் இல்லாமல் குரங்கு தொல்லையில் தவித்ததாக புகார் தெரிவித்தனர். மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஒட்டுமொத்த டெல்லியும் தனது தந்தை முன் தலை வணங்குவதாக மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானின் மகன் கார்த்திகேய சிங் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலில் பெரும் வெற்றி பெற்றதால் டெல்லியில் உள்ளவர்கள் தனது தந்தையை மிகவும் மதிப்பதாக கூறினார். பீகார் நாளந்தா பல்கலைக்கழகத்தில் புதிய வளாகத்தை திறந்து வைத்ததற்காக பிரதமர் மோடிக்கு திபெத்திய புத்த மத தலைவர் தலாய் லாமா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தலாய் லாமா எழுதிய கடிதத்தில் மாணவர்களின் கல்வி நலன் மீது பிரதமர் மிகுந்த அக்கறையோடு செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒடிஷா முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி பூரி ஜெகநாதர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற ஸ்நான பூர்ணிமா நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒடிஷா முதலமைச்சரை கோவில் நிர்வாகத்தினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். பின்னர் ஜெகநாதரை மனமுருக வழிபட்டார். ஹஜ் புனித பயணம் முடிந்து நாடு திரும்பியவர்களுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த ஆண்டு 1,75,000 பேர் இந்தியர்கள் புனித பயணம் மேற்கொண்டதாக கூறப்படும் நிலையில் ஹஜ் பயணம் முடிந்து திரும்பிய இஸ்லாமியர்களுக்கு பாஜக தலைவர் மோசின் ராஷா மலர்களை கொடுத்து வரவேற்றார். பீகாரில் கால்வாய் மீது கட்டப்பட்டிருந்த 40 ஆண்டுகள் பழமையான பாலம் இடிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. பழைய பாலம் முறையான பராமரிப்பின்றி இருந்ததால் இடிந்து விழுந்ததாக கூறப்படும் நிலையில் அவ்வழியாக யாரும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிய பாலம் இடிந்து விழுந்தது குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் ஜூலை 4ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து சர்ரே தொகுதியில் போட்டியிடும் ஆல் பெங்டன் என்பவர் தமிழக அரசால் அங்கு நிறுவப்பட்டுள்ள ஜான் பெனிக்விக் சிலை முன்பு நின்று மக்களிடம் உரையாற்றினார். அப்போது தான் வெற்றி பெற்றால் சர்ரே நகரத்தை தமிழக கலாச்சாரத்துடன் இணைத்து கௌரவப்படுத்துவேன் என்று கூறினார். அமெரிக்க கல்லூரிகளில் பட்டம் பெறும் இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளின் மாணவர்களுக்கு கிரீன் கார்டு வழங்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். அமெரிக்காவில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பு முடிந்ததும் சொந்த நாடு சென்று விடாமல் அமெரிக்காவிலேயே தங்க வசதியாக இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனிரோ கடற்கரையில் பொதுமக்கள் பலர் யோகாசனங்கள் செய்தனர். சூரியன் உதிப்பதற்கு முன்பே கடற்கரையில் ஏராளமானோர் திரண்ட நிலையில் கை கால்களை வளைத்து நிலைத்து யோகாசனங்கள் மேற்கொண்டனர். T20 உலகக்கோப்பையின் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் வங்கதேச அணியை 50 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. பின்னர் களமிறங்கிய வங்கதேச அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 146 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. T20 உலகக்கோப்பை தொடரில் இன்று நடைபெறும் சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் இங்கிலாந்து, அமெரிக்க அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. அரையிறுதிக்கான வாய்ப்பில் நீடிக்க இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதால் இங்கிலாந்து அணிக்கு இது மிக முக்கியமான போட்டியாக உள்ளது. போர்
போர்ச்சுகல் துருக்கி அணிகளுக்கு இடையிலான யூரோ கோப்பை கால்பந்து போட்டியின் போது அத்துமீறி மைதானத்திற்குள் நுழைந்த ரசிகர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. மைதானத்திற்குள் ஓடோடி வந்தவர்கள் கால்பந்து ஜாம்பவான் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். நடிகர் அஜித் அசுர வேகத்தில் ரேஸ் காரை ஓட்டி செல்லும் வீடியோ வெளியாகி அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதில் மின்னல் வேகத்தில் சீறி பாயும் காரை அஜித்குமார் படுகூலாக ஓட்டி செல்லும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அஜித்தின் பழைய போட்டோக்களை பகிர்ந்து ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். L360 படப்பிடிப்பிற்கு இடையே நடிகர் மோகன்லாலை வாத்துக்கறி சாப்பிட ரசிகர் அழைத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தனது 360வது படத்தில் நடித்து வரும் மோகன்லால் படப்பிடிப்பு தளத்தில் தன்னை சந்திக்க வந்த முதியவரை இறுக அணைத்தபடி கலந்துரையாடினார். நடிகர் ஷாருக் கானின் புதிய படத்தில் நடிக்க நடிகை சமந்தா ஒப்பந்தமாகியுள்ளார். ராஜ்குமார், ஹிரானி, ஷாருக் கான் கூட்டணியில் உருவான டங்கி படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் இந்த கூட்டணியில் மேலும் ஒரு படம் உருவாக உள்ளது. நடிகர் அதர்வா நடித்துள்ள DNA படத்தின் படப்பிடிப்புகள் நிறைவடைந்து டப்பிங் பணிகள் தொடங்கியுள்ளன. ஒருநாள் கூத்து பட இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தில் நடிகை நிமிஷா சஜயன் கதாநாயகியாக நடித்துள்ளார். ஹிந்தி திரையுலகில் டாப் நடிகராக இருந்த ஒருவர் தன்னை தனியாக சந்திக்க அழைத்ததாக நடிகை இஷா கோபிகர் தெரிவித்துள்ளார். அப்போதைய காலத்தில் அந்த நடிகருக்கு பல நடிகைகளுடன் தொடர்பு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவரிடம் தனியாக வர முடியாது என கூறிவிட்டதாக தெரிவித்தார். நடிகை சாக்ஷி மாலிக் ஜிம்மில் வெறித்தனமாக ஒர்க் அவுட் செய்யும் வீடியோ வெளியாகி காண்போரை வாயடைக்க செய்துள்ளது. உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்வதற்காக ஜிம் ஷூட்டில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்ட சாக்ஷி மாலிக்கின் வீடியோவுக்கு ரசிகர்கள் லைக்ஸுகளை குவித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே நடைபெற்ற தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மல்லசமுத்திரம் சோழீஸ்வரர் கோவில் மற்றும் அழகராய பெருமாள் செல்லாண்டியம்மன் கோவிலில் ஆனி மூல தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற சிந்தாமணி நாதசுவாமி கோவிலில் ஆனி மாத திருவிழாவை முன்னிட்டு தெப்பத் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மழையையும் பொருட்படுத்தாமல் திரளான பக்தர்கள் குடை பிடித்தபடி கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்கள் எழுப்பியபடி சுவாமியை தரிசித்தனர். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் உள்ள பௌர்ணமி காவு கோவிலுக்காக பீட்டா அமைப்புடன் இணைந்து நடிகை அதா சர்மா ரோபோ யானை ஒன்றை பரிசாக வழங்கியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ரோபோ யானை கோவிலில் நடக்கக்கூடிய வழக்கமான அனைத்து சடங்குகள் மற்றும் விழாக்களிலும் பயன்படுத்தப்பட உள்ளதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். ரியல்மி செல்போன் நிறுவனம் V60 மற்றும் V60s ஆகிய இரு மாடல் ஸ்மார்ட் போன்களை சீனாவில் அறிமுகம் செய்துள்ளது. V60 போன் இந்திய மதிப்பில் 13,800 ரூபாய்க்கும் V60s போன் 16,100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் விரைவில் இந்தியாவிற்கு விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் OnePlus, மோட்டோரோலா மற்றும் விவோ ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த 6 செல்போன்கள் விற்பனைக்கு வரவுள்ளன. இந்தியாவில் செல்போன்கள் அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் அடுத்த வாரம் முதல் விற்பனை தொடங்க உள்ளதால் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்ய காத்திருக்கின்றனர். ஆரம்ப விலை 15,000 ரூபாயிலிருந்து தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. OnePlus Nord CE4 Lite 5G செல்போன் இந்திய மார்க்கெட்டில் வெளியாக உள்ள நிலையில்